ஸோ இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா? 7த்ல இது என்ன பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவ பத்தியும், ஜப்பான பத்தியும், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, நவீன அரசியல் எப்படி இருந்தது, வரலாற்றுடைய பேக்ரவுண்ட், ஹிஸ்டரியோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் வரைபடம் கண்ணோட்டம்லாம் வந்து ஐரோப்பாவுடைய கண்ணோட்டத்திலயும், மேல்நாட்டோடைய கண்ணோட்டத்திலயும் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இது தாண்டி ஜப்பான் ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சீனோ ஜாப்பனீஸ் வாரோட வந்து சீனாவுடைய ஆதிக்கம், அந்த சீனாவுடைய தோல்விகள், வீழ்ச்சிகள் இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் ஜப்பான் வரும் ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பார்ட் ஃபுல்லுமே 2ண்ட் பார்ட்டும், 3 பார்ட்ல மீதி இருக்க பார்ட்டும் அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. வேணும்னா உங்களுக்கு அவங்க புக்ஸ் இருக்கும். நீங்க பே பண்ணி வாங்குற மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பே பண்ணி தான் வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படினாலும் அவங்க கிட்ட கேட்டு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இன்கேஸ் கூகுள்ல வந்து உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாலும் படிச்சுக்கோங்க. அது ரொம்ப வேகா இருந்தது. அது வந்து ஷார்ட்னைஸ் பண்றது கஷ்டம். காஸ்ட்டுமே கம்மியா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஒரு உலக மையம். அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில ஒரு உலக மையம் எப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாரி சீனா அவங்கள அவங்களுடைய மிடில் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, மத்திய ராஜ்யம். ஏன்னா மொத்த ஏசியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீனா நடுவுல இருக்க மாரி அவங்க நம்ம மேப் பொறுத்தவரைக்கும் சரி, அவங்களுடைய கண்ணோட்டத்திலயுமே சீனா ஒரு மிடில் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்கள கருதிக்கவும் செய்றாங்க. ஓகேங்களா? இத தாண்டி வரலாற்று ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும் உலகத்துடைய மையமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தாலும் சீனா தான். ஓகேங்களா? ஸோ 2000 ஆண்டுகளுக்கு மேலா இந்த கோட்பாட்ட வந்து சீன மக்களும், சீன ஆட்சியாளருமே வந்து ஆழமா வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆழமா அவங்க மனசுலயும் பதிய வச்சு கொள்றாங்க. என்ன அப்படின்றத சீனா வந்து ஒரு மத்திய ராஜ்யம் அப்படின்றதையும், கலாச்சார ரீதியாகவும், வரலாற்று ரீதியாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புள்ளி அப்படின்றதையும், உலகத்துடைய மையமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவிறக்கம் கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே. வரலாற்று பின்னணி அப்படின்னா என்னன்னா, ஹான். ஓகே. கொஞ்சம் ஜூம் பண்றேன். பிகாஸ் இது அப்படியே உங்களுக்கு புக்லேருந்து அப்படியே வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ வரலாற்று பின்னணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹான் இனக்குழு இருக்காங்க பார்த்தீங்களா? ஹான் அப்படின்றது வந்துட்டு ஒரு டைனசிட்டி, ஹான் டைனசிட்டின்னு பின்னாடி வரும். பட் ஆனா உங்களுக்கு இருக்காது. ஒரு ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு இருக்கும். அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் கலாச்சார ரீதியாக. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கலாச்சாரத்த பின்பற்றி தான் சீனா அவங்கள தன்னை தானே உலகத்துடைய மையமாகவும், அதுக்குள்ள சுற்றி உள்ள நாடுகள் எல்லாமே பிற நாடுகள் வந்து சிற்றரசு, நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு கருதக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தான். ஓரளவுக்கு ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொல்லலாம். செல்ஃப் சென்டர்டான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோ, பிரிட்டனோ அடிச்சா டைரக்ட்டா அடிப்பாங்க. இன்கேஸ் சீனா அடிச்சுச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இன்டைரக்ட்டா தான் எல்லா நாட்டையும் தாக்குவாங்க. ஸ்டில் இப்போ கூடமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி சொல்லணும்னா உங்களுக்கு அந்த இலங்கை பிரச்சனை, இல்ல பாகிஸ்தான் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் ஆனா அந்த இலங்கை சில நாடுகள் என்னாச்சுன்னா, சீனா வந்துட்டு இன்டைரக்ட்டா வந்து இந்தியாவ தாக்கணும் அப்படின்ற மாரி தான் அங்க உள்ள சப்போர்ட் போனாங்க. பட் ஆனா அது ஓரளவு முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனை. ஸோ அந்த மாரி இன்டைரக்ட்டா பண்ணக்கூடியவங்க தான். அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நம்ம தான் பெரியவங்க. மத்த சுத்தி இருக்க எல்லா நாடுமே சிற்றரசர்கள், சின்ன நாடுகள் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிறாங்களாம். ஸோ அந்த ஹான் இனக்குழு மக்களால கொண்டு வர கலாச்சாரம் ஆதிக்கம் தான் சீனாவுல பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வரைபடம் கண்ணோட்டம் அப்படின்னு பொறுத்தவரைக்கும், மேலை நாட்டு வரைபடங்கள் அதாவது மேப் இருக்கு பார்த்தீங்களா? அத தான் அவங்க சொல்றாங்க வரைபட கண்ணோட்டம் அப்படின்னு சொல்ட்டு. ஸோ வரைபட கண்ணோட்டத்தில மேப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பா வந்து மையமா இருக்கிறதாவும், சீனாவுடைய வரைபடத்தில வந்து சீனா மையமா இருக்கிறதாவும் வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி வரைபடங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தலாமி இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர், புவியியல் கண்டுபிடிப்புகள், புவியியல் மேப் எல்லாம் போட ஆரம்பிச்சது இவங்க டைம்ல தான். தலாமி நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அவங்க இருக்கும்போது தான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டாங்களோ, இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலா நெறைய வந்துட்டு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க இப்ப உங்களுக்கு எக்ஸாக்ட்டா போடுவாங்க. அப்ப பொறுத்தவரைக்கும் கையால வரையப்பட்ட மேப் தான். ஸோ ஐரோப்பியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான்ப்பா சென்டர்ல இருக்கோம். சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா நாங்க தான். சீனர்கள் என்ன சொல்றாங்களா, இல்ல நாங்க வரையப்பட்ட மேப்ல எங்களுடைய வரைபடத்துல நாங்க தான் சென்டர்ல இருக்கோம். ஸோ சென்டர் ஆஃப் த வேர்ல்ட்ன்னு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களே சொல்லிக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நவீன அரசியல். ஸோ மாடர்னா எப்படி பாலிடிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஷீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடக்குது. சீனா வந்து சீன உலகத்துல மைய மேடை சென்ட்ரல் ஸ்டேஜ்ல வந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. யாருன்னா ஷீப்பிங் உடைய ஆட்சியில சீனா வந்து அதில என்ன அவங்க சென்ட்ரல்ல இருக்கிறது அவ்வளோ வந்துட்டு பெனிஃபிட்னு தெரியல. ஈவன் அவங்க சென்ட்ரல்ல இருந்திருக்கலாம். இருந்ததுனால தான் எல்லா நாட்டுக்குமே துறைமுகம் வழியா வணிகம் வரணும் அப்படின்னு ஐரோப்பியர்கள் நினச்சிருக்கலாம். இன்கேஸ் சீனாவுடைய ஒப்பீனியன் கரெக்ட்டா கூட இருந்திருக்கலாம். அதனால தான் ஐரோப்பியர்கள் இங்க எப்படி சொல்றது ஒத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த நவீன அரசியல் அப்படின்னும்போது என்னன்னா, ஷீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஆட்சி நடக்குது. அவரோட ஆட்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வலியுறுத்துறாருன்னா, சீனா உலக நாடுகளுக்கே மைய நாடா இருக்கும். ஈவன் மைய ஸ்டேஜ் அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் சென்ட்ரல் ஸ்டேஜா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நிலைநிறுத்தணும், வலியுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ அது பொருளாதாரத்திலயா இருந்தாலும் சரி, உலக அளவில எல்லா ஃபீல்டுலயும் சரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த உறுதிப்படுத்துறாரு. ஓகேங்களா? யார் இந்த ஷீப்பிங் ஆட்சி வழியில. ஸோ கலாச்சார முக்கியத்துவம் அப்படின்னும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா பண்பாடுகளுடன் கூடிய ஒரு கலாச்சார சமூகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெறைய ட்ரெடிஷன்ஸ், பண்பாடுகள், கல்ச்சர்ஸ் எல்லாமே சீனாவுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீனாவுடைய கல்ச்சர் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய யூனிக்கான யூனிக் எப்படி சொல்றது? தனித்துவமான வளர்ச்சி பாதைகள் நெறைய வந்து உலகத்துக்கு காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்ரெடிஷன்ஸா வந்துட்டு இப்போ இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இப்ப அசாமி ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப சதர்ன் பீப்பிள் பொறுத்தவரைக்கும் சதர்ன்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பீப்பிள் வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுட்லேருந்து எல்லாமே வேரி ஆகும்ல. ஸோ அதே மாரி சீனாக்கும் சில யூனிக்னஸ் இருக்கு. அந்த தனித்துவம் வந்து இன்ன வரைக்குமே வளர்ச்சி பாதை வந்து உலகத்துக்கு காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எண்ணம் அப்படின்றது சீனாவுடைய பண்பாட்டு உறவுகளாகட்டும், நெக்ஸ்ட் அந்த உலகளாவிய கொள்கைகளாகட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய செல்வாக்க வந்துட்டு செலுத்துது மத்த நாடுக கிட்ட அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னா வந்து ரிசப்ஷனில் ஈவன் நீங்கள் என்ன மாடர்ன் வெஸ்டர்னைஸ் பண்ணாலுமே கல்யாணம் அப்படின்னும்போது ஒரு ஒரு தோட்டி ஷர்ட்டோ இல்லை வந்து சாரியோ வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோமே ஈவன் சீனா அந்த ஜாப்பனீஸ் கொரியன் இவங்கலாம் வந்து ஒரு கவுன் மாதிரி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. சீனா வந்து ஒரு விசிறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பொண்ணுங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது வந்து ஒரு பெரும் செல்வாக்கு ஆதிக்கத்தை உலக அளவில் காட்டியக்கூடிய ஒரு நாடு சீனான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே சீனாவை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய கண்டினியூட்டியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இது என்னன்னா பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஜப்பான்னா நம்ம கண்டினியூட்டியாக பார்ட் 3ல ஃபுல்லாக பார்ப்போம். இது என்ன பேசிக் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஷாகோகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோகுகாவா ஷோகுனேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு போல. இருங்க ஒரு நிமிஷம். சகாகு. ஓகே ஃபைன். ஸோ சகாகோ அப்படின்றது மேபி வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவருடைய ஆட்சின்னு சொல்லலாம். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா 1633லேருந்து 1854 வரைக்கும் டோகுகாவா ஷோகுனேட்டோடைய அவர் வந்து ஒரு ஆள். ஓகேங்களா? ஒரு ஆட்சியாளர், அரசர்ன்னு சொல்லலாம். ஷோகுனேட்டோடைய கடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, ஜப்பானை தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதை தாண்டி அரசியல் ரீதியா என்னன்னா, அரசியல் ரீதியாவும், மத ரீதியாவும் வந்து ஜப்பானை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நெறைய மத அச்சுறுத்தல்கள்லேருந்து, இந்த கிறிஸ்துவ அச்சுறுத்தல்கள்லேருந்து ஜப்பானை வந்து பாதுகாக்கணும். இந்த கிறிஸ்துவர்களை அகற்றணும் அப்படின்றத இந்த நோக்கமாக கொண்டிருந்தவங்க தான் அந்த சகாகோ அவர்கள். அந்த சகாகோவுடைய ஃபுல் நேம் தான் வந்துட்டு டோகுகாவா ஷோகுனேட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடை செஞ்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கிட்டத்தட்ட அவங்க நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் 200 வருஷத்துக்கு உள்ள யாருமே விடல. ஓகேங்களா? ஸோ இது பொய்யா மெய்யான்னு தெரியல. இன்கேஸ் 200 வருஷம் ஆயிருக்காது. வெளிநாட்டவர்கள் அப்படின்னு குறிப்பிடும்போது வந்து இன்கேஸ் இப்போ வரைக்குமே டூரிஸ்ட் பீப்பிள் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து 2026 தான். அப்போ அவ்வளோ வருஷம் ஆகல. ஒரு 100 இயர்ஸ் தான் ஆகும். வேற ஏதாவது ரீசனுக்காக ஒரு துறைமுகம் அந்த மாரி முன்னாடி இருந்து மேபி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெளிநாட்டவர்கள்கிட்ட நீங்கள் வந்து உள்ளேயும் அலோவ் பண்ணக்கூடாது. நீங்களும் எந்த வெளிநாட்டுக்கும் கூடாது அப்படின்ற மாதிரி குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஜப்பான்ல. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகசாகி, டச்சி மற்றும் சீனா வணிகர்களுக்கு விதிவிலக்கு. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த வணிகர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகசாகி, ஹிரோஷிமான்னு பிளேஸ் இருந்ததில்ல. ஸோ அந்த நாகசாகியில் இருக்கக்கூடிய டச்சி பீப்புள்ஸ்க்கும் சீன வணிகர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. நீங்கள் மட்டும் வந்துட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி ஜப்பானில் விதிவிலக்கு போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்க மக்கள் ஒன்று புத்திஸ்டாக இருக்கணும், இல்லை ஜப்பானில் இருக்கக்கூடிய அதே சமயத்தை சார்ந்தவங்களா இருக்கணும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு நான் வந்து விதிவிலக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நாகசாகி, டச்சி மற்றும் சீனாக்கு மட்டும். ஓகேங்களா? ஈவன் டச் பீப்புள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுமே கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ணுறவங்க தான். பட் ஏன் தெரில, நாகசாகியில் இருக்கவங்களுக்கும் டச் பீப்புள்ஸ்க்கு சீனாக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மேலும் கோமோடர் பெர்ரி வரும் வரை நீடித்த மரண தண்டனையும் இந்த விதிகளை அமல்படுத்தியது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமோடர் பெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, அவங்க வர வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்து தடை செஞ்சு மேலே போனாலும் வந்தாலுமே உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த விதிகளை வந்து அமல்படுத்தவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த மேல சொன்னேன்ல இந்த சாகோகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நருட்டான்னு ஆக்சுவலா ஒரு அனிமி வரும். அதில இருக்க பேர் மாரியே இருக்குங்க ஆக்சுவலா எல்லாமே. இந்த சாகுகோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய அம்சங்கள் வந்து அவர் என்னென்ன முக்கிய அம்சங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேலேயே தோராயமா அப்படின்னு குடுத்துருக்கிறதுனால அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வந்து கிடைச்சது இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல. அப்ராக்ஸிமேட்டா இருக்கலாம் இந்த விஷயம், இந்த ஆண்டுகள் அப்படின்ற மாரி தான் புக்ஸ்ல குடுத்துருக்காங்க. அதனால தோராயமா அப்படின்னு குடுத்துருக்காங்க. 1633லேருந்து 1854 வரைக்கும் இந்த ஷாகுகோவுடைய வம்சத்தில இருக்கவங்க தான் வந்து ஃபுல்லா வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோகுனேட்டுடைய பிராந்திய பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நோபல்ஸ் இவங்க மீது அதிகாரத்த வந்து பலப்படுத்தவும், கத்தோலிக்க மிஷனரியோட செல்வாக்க வந்துட்டு அகற்றவும் வந்துட்டு இந்த விஷயங்கள் முக்கிய அம்சங்களா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காலனித்துவ அச்சுறுத்தல், மிஷனரீஸோடைய அச்சுறுத்தல், இவங்களுடைய செல்வாக்க கம்மி பண்ணி, அங்க இருக்கக்கூடிய பிரபுக்களுடைய செல்வாக்கத்த அதிகப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்றது நோக்கமா இருந்திருக்கு. இத தாண்டி உள்நாட்டுல இருக்கக்கூடிய சமூக ஒழுங்குகள பராமரிக்கணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதான் அவங்களுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ அரசாணைகள் அப்படின்னு சொல்லும்போதுட்டு 1633லேருந்து 39க்கு இடையிலான நெறைய அரசாணைகள் வந்திருக்கு. அதில 35ல தொடர்ச்சியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அரசாணைகள் மூலம் வந்துட்டு சில கொள்கைகள உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில பூட்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜப்பான வந்து அந்த டைம்ல இந்த அரசாணைகள்ல மென்ஷன் பண்ணியிருக்க வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டிய நாடு உருவாக்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் தடை செஞ்சதுனால, உள்ள கிறிஸ்டியன்ஸோ இல்ல மத்தவங்களோ வந்துரக்கூடாது. நம்முடைய சமயத்துல வந்து கலந்துரக்கூடாது அப்படின்னு அவங்க நெனச்சதுனால, பூட்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணைகள்ல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைகள உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடுமையான வர்த்தக கட்டுப்பாடுகள் அப்படின்னா என்னன்னா, வர்த்தகம் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிப்பான கட்டுப்பாடுகள்லாம் வந்துட்டு நெறைய துறைமுகங்கள்ல கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, டச்சுக்காரர்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, டெஜிமாவில இருக்கக்கூடிய டச்சுக்காரர்கள், சீனர்கள், நாகசாகியர்கள் ஓகே. நாகசாகி கரெக்ட் தான். ஓகே. இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் செய்ய வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. மத்த வெளிநாடு நாடுகள்லாம் வர்த்தகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ, இதனால தான் வந்து கடுமையான வர்த்தகங்கள், கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி துறைமுகங்கள்ல மேக்ஸிமம் மத்த நாட்டவர அலோவ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, பயண கட்டுப்பாடு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு துறைமுகத்தில பார்த்தாச்சு. என்ன கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ, பயண கட்டுப்பாடு அப்படின்னா, இந்த குவாரண்டைன்ல இருந்தோம் பார்த்தீங்களா? கோவிட்ல வந்து பேண்டமிக்ல. ஸோ, அப்ப அந்த கரோனா டைம்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பேர் கொரோனா அப்போ வந்துட்டு இந்த பேண்டமிக்ல இருந்தோம்ல. ஸோ, மேக்ஸிமம் சைனாக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணதே சைனா தான் கட் பண்ணாங்க. ஸோ, அந்த மாரி இங்க என்ன பண்றாங்கன்னா, ஜப்பான்ல இருக்க மொத்த மக்களுமே வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. குடிமக்கள் யாரும் நாட்ட விட்டு வெளியேறவே கூடாது. வெளியே தடை செஞ்சப்பட்டிருக்கும். அப்படி சப்போஸ் மீறி போனாங்கன்னா, தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து என்னன்னா, வெளிநாட்டுல வந்து வசிச்சுட்டு நீங்க பிறகு திருப்பியும் வந்து ரிட்டர்ன் நீங்க வந்துட்டு கம்பேக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மரண தண்டனை வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வஷ்டம் இருந்திருப்பாங்க போல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ எதிர்ப்பு நடவடிக்கைகள். ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்காக என்னென்ன எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவம் வந்து தடை செய்யப்பட்டது. ஓகேங்களா? நான் ரீசென்ட்டா வந்து ஒரு ஹிந்துவா இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸான்னு தெரியல. ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் ஆக்சுவலா அவரு. அவர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாரு. அது வந்துட்டு எனக்கு உண்மைதான் மேக்ஸிமம் நான் நெறைய இடத்துல பார்த்தேன். அதில என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல ஆக்சுவலா இப்போ வந்து எப்படி வந்து ஜப்பான் வந்து கிறிஸ்டியன்ஸ் எதிர்க்கிறாங்களோ, இப்போ ப்ரெசென்ட்ல வந்து இப்போ வந்து மொத்த முஸ்லீம்ஸையும் வெளியேத்திட்டு இருக்காங்க அப்படின்றபோது ஒரு ஆர்டிக்கிள் பெருசா எழுதியிருந்தாரு. ஒரு 3, 4 பேஜஸ்க்கு வந்து எழுதியிருந்தாரு ஆக்சுவலா. அது ஏன்னு தெரியல. பட் ஆனா வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ இந்தியால இருக்கவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. டாலரன்ஸ் அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே அதிகமா இருக்கும்ல. ஏன்னா ஹியூமானிட்டி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. மதம், கலாச்சாரம் எல்லாமே செகண்டரி தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆக்சுவலா யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரேசிசம் அதிகம். ஈவன் இப்போ முஸ்லீம்ஸுமே வந்து வெளியேத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே அனுமதி இல்ல. சிமெண்ட்ரின்னு சொல்லுவோம்ல. இப்போ புதைக்கிற இடம் இறந்ததுக்கு அப்புறம் புதைப்பாங்கல்ல. அந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அங்க யாராவது இறந்தா அதுக்கான புதைக்கிறதுக்கான அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி ஈவன் பார்லிமெண்ட்ல யாரோ அவங்க சைட்லேருந்து பேசினதா வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நான் மேக்ஸிமம் நியூஸ் பார்க்க மாட்டேன், டைம் இல்ல. பட் ஆனா அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சேன். இன்கேஸ் எனக்கு உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. பட் ஆனா அந்த ஆர்டிக்கல் படிச்சேன். ஏன்னா அவங்க கிட்ட ரேசிசம் அப்படின்ற விஷயம் அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்ல. பிரசன்ட் இப்போ வரைக்குமே அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் அது ஒரு விதத்துல நமக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலுமே அவங்க வந்து அதை அட்வான்டேஜா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் வந்து ஃபுல்லா மாத்திரக்கூடாது அப்படின்றத வந்து பயங்கர வந்துட்டு இதுவா இருப்பாங்க ஆக்சுவலா. நம்ம வந்து இப்போ பயங்கரமா வெஸ்டர்னைஸ் ஆகுறோம்ல. அக்செப்டன்சி அதிகம் ஆக்சுவலா இந்தியன் பீப்பிள் பொறுத்தவரைக்கும். அவங்க வந்து அந்த அவங்களுடைய ட்ரெடிஷனை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதுல பயங்கர கான்ஸ்டன்ட்டா இருப்பாங்க போல.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ எதிர்ப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்துவம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பயிற்சிகள் வந்து குடுக்கப்பட்டிருக்காங்க. பயிற்சிகள் குடுக்குறப்ப அடையாள அட்டையுமே குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கானா ஃபியூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாள அட்டை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு, மரியாள் படங்கள வந்துட்டு மிதிக்கிறது ஓகேங்களா? ஸோ இந்த படங்கள மிதிக்கிறது, எரிக்கிறது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த அடையாள அட்டை இல்லாம உள்ள வந்தா நெறைய சோதனைகள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா? சோதனைலாம் செஞ்சிருக்காங்க. நெறைய வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சோதிச்சு பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முழுமையான தனிமைப்படுத்துதலின் கட்டுக்கதை. ஓகேங்களா? ஸோ உண்மையாவே ஃபுல்லாவே இந்த மாரி தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களா? இல்ல இது ஒரு கட்டுக்கதையா? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல 200 வருஷம்ன்றதுலாம் கண்டிப்பா இல்ல. 1900னா இப்ப மிஞ்சி போனா ஒரு 126 இயர்ஸ் தான். ஜப்பானுக்கு நம்ம இப்போ வரைக்குமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ உண்மையாவே இந்த கண்ட்ரி இப்படி தான் தனிமைப்படுத்தியிருக்காங்களா? இல்ல உண்மையாவே இந்த கண்ட்ரி இவ்வளோ வொர்ஸ்ட்டா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்கேஸ் வந்து இது ஒரு ரூமர் காசிப்பா இருக்கலாம். இல்ல ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம். இல்ல செவி வழி, கேள்வி வழி தகவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரும்பாலானவங்க வந்து தனிமை என்று அழைக்கப்பட்டாலும், ஜப்பான்ல டேஜிமா மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட அதாவது டேஜிமா தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு மேல சொல்லியிருந்தேன் நாகசாகி அந்த பகுதிகள்ல. அந்த டேஜிமா பகுதிகள்ல தான் நெறைய பேர் கட்டுப்படுத்தப்பட்டாங்களாம். ஸோ மத்த பகுதிகள் அப்படின்னும்போது ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரையறுக்கப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய இடங்கள்ல வந்து சில பேர் மேற்கத்திய தொழில்நுட்பத்தையோ, இல்ல வந்து அறிவியல் மருத்துவத்தையோ இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பெருசா கட்டுப்பாடுகள் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரங்ககு, டச்சு இந்த மாரி வந்து டச்சு கத்துக்கிறது, இல்ல ரங்ககு இதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து வர மக்கள வந்துட்டு உள்ள எடுத்துக்கிறதோ, இல்ல வந்து வெளிய போறதோ, உள்நாட்டிலேருந்து வரதோ, வெளிநாட்ல வரதோ இந்த மக்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் டச்சுமே கத்துருந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதிகள்ல தான் சுத்தமா வந்துட்டு துறைமுகத்திலயா இருந்தாலும் சரி, உள்நாட்டு வெளிநாட்டுலயும் வந்து சுத்தமா போகக்கூடாது அப்படின்றது உண்மையா தவிர, மத்த எல்லா நாட்டிலயும், மத்த எல்லா பகுதிகள்லயும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா தெரியல. ஓகேங்களா? ஸோ கொள்கையடி விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால அனுமதி. ஓகேங்களா? இந்த கொள்கை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2 நூற்றாண்டுகள் அதாவது 200 எப்படி சொல்றது? பல டிகேட்ஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 20, 30 டிகேட்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒப்பீட்டு அமைதி. ஓகேங்களா? ஸோ நெறைய அரசியல் பங்களிப்புகள்லாம் உள்ள இருந்திருக்கு. ஸோ நீண்ட காலமா வந்துட்டு இது நடந்துச்சா அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படி இருக்காது. பட் புக்கோடைய வைஸா ஒரு குடுத்துருக்காங்க. ஸோ கலாச்சார வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, தனிமைப்படுத்துதல் கபுகி மற்றும் உக்கியோ போன்ற தனித்துவமான உள்நாட்டு கலை வடிவங்கள என்ன பண்றாங்கன்னா, கலாச்சாரத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த கபுகி அப்படின்றதும், உக்கியோ அப்படின்றதும் வந்துட்டு ஒரு உள்நாட்டு கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த கலை கலாச்சாரத்த வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப செழிப்பாவும் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொழில்நுட்ப இடைவெளி அப்படின்னும்போது, தொழில்நுட்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நிலையானதாகவும் இருந்திருக்கலாம். இந்த கொள்கை பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல மேற்கத்திய தொழில்முறையும், இராணுவத்தையும் வந்து முன்னேற்றங்கள் பின்தங்கிய எப்படி சொல்றது? இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஐரோப்பாக்கள்ல வந்து நெறைய பின்தங்க வைக்குது. ஓகேங்களா? ஸோ முன்னேற்றங்களிலும் இராணுவத்துடைய முன்னேற்றங்கள் வந்து இந்த ஐரோப்பா நாடுகளுக்கு பின்தங்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய பாதிப்புகளுக்கு வந்து பங்களிக்குது இவங்களுடைய இந்த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கட்டாய திறப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு. 1853ஆம் ஆண்டு அமெரிக்கால காமோடர் மேத்யூ பெர்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய வருகை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்கை முடிவுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ஜப்பானுடைய துறைமுகங்கள் திறக்க கட்டாயப்படுத்தப்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சைனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நீங்க உலகத்துக்கு சென்டரா இருக்கீங்க, நீங்க வந்து சென்டரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்களோ அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஹே அவர்கள், அதே மாரி 1854கள்ல காமோடர் மேத்யூ பெர்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவருடைய வருகை ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து விலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே விஷயத்த உங்களுக்கு வந்து செகண்ட் புக்ல வந்து ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு புக்கு, இப்போ பார்க்கறது ஒரு புக்கு. ஸோ அதே விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1639லேருந்து 1853 வரைக்கும் தான் வந்துட்டு இந்த சாகோகோடைய ஆட்சி நடந்தது. ஸோ தனிமைப்படுத்திக் கொள்ளணும். மத்த இந்த கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ வர்த்தகத்தை பயன்படுத்துறவங்களோ எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம வந்து வலியுறுத்தணும் அவங்கள அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. மேலும் டச்சு, சீன வணிகர்கள் வந்து நாகசாக்கி வணிகர்களுக்கு வந்து வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வந்து நிலையான தனிமை கலாச்சாரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா மட்டும் அதை மட்டும் எல்லா கண்ட்ரீஸ் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகுகோடைய கொள்கை. இவங்க வந்து பாயிண்ட்ஸா சொல்லியிருக்காங்க.
எப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639லேருந்து 1853கள் வரைக்குமே ஜப்பான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாமா. சாகோகு அப்படின்னா என்னன்னா சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த புக்கில் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. சாகோகு அப்படின்னா சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாகோகு அப்படின்றது வந்து டோகுகாவா ஷோகுனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னல. ஸோ ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறதுக்காகவும் கிறிஸ்தவ மதத்துடைய செல்வாக்கை தடுக்கிறதுக்காகவும் வெளிநாட்டு சக்திகள் ஐரோப்பியர்கள் இருக்காங்களா அவங்களாம் ஜப்பானில் நுழையத்தை தடுக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த சாகோகு கொள்கை. ஓகேங்களா? ஸோ இந்த மேலே சொல்லி ஒரு மனுஷன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அவர் தான் வந்துட்டு டோகுகாவோட ஷோகுனேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இல்லை, சாகோகு அப்படின்னா வந்து என்னென்னா தனிமைப்படுத்துறதோ இல்லை சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாடு அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ முக்கிய அம்சங்கள் அப்படின்னா என்னென்னா வெளிநாட்டவர் வெளியேற்றம், வர்த்தக கட்டுப்பாடு, மத தடை, தொழில்நுட்ப பின்தங்கிய நிலை. ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டவர் வெளியேற்றம் அப்படின்னா என்னென்னா ஜப்பானில் வெளிநாட்டவர்கள் வந்து வர்றதுக்கோ போகிறதுக்கோ அனுமதி கிடையாது. இன்கேஸ் வெளிநாட்டவர்கள் வந்து ஜப்பானுக்குள்ளே போனாலும் தடை செய்யப்பட்டுருவாங்க. மீறி அவங்க போனால் மரண தண்டனைக்கு வித்துட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பேர் போகாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வர்த்தக கட்டுப்பாடு அப்படின்னா நாகசாகியில் டேஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு தீவு. ஓகேங்களா? அது டச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு வணிகம் வச்சுக்கலாம். இதை தாண்டி சீனாவில் மட்டும் வணிகம் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ மத தடை அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவர்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. கிறிஸ்துவர்கள் கடுமையாக தண்டிக்கவும் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பின்தங்கிய நிலை. ஸோ இந்த தனிமைப்படுத்தப்பட்டதுனால ஜப்பான் உலகளாகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து துண்டிக்கப்படுது. ஸோ உங்களுக்கு என்ன உள்ளே நடக்குது, என்ன இண்டஸ்ட்ரியில் க்ரோத் இருக்குது அப்படின்ற விஷயமே சுத்தமாக கட் ஆகுது. அதனால தான் லேட்டர் டேஸில் நம்ம மேலே சீனாவில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களுடைய வருகையை அக்செப்ட் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை படிச்சொல்ல. அதனால் அவங்கள அக்செப்ட் பண்ணி அட்வான்டேஜை வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அவங்களாம் வந்து புதுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சாகோகு வந்து எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 அமெரிக்காவுடைய கடற்படை அதிகாரி ஒருத்தர் வராது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்டோர் மேத்யூ பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ இவருடைய பேர் இன்னொரு இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கோமோடர் மேத்யூ பெரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோம்டோர்னாலும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு கமாண்டர் வந்துச்சான்னு தெரில, அதோடைய சாயலில் தான் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தனது போர்க்கப்பல்கள் மூலம் வந்து ஜப்பானுக்கு வந்து அடைகிறாங்க. ஸோ ஜப்பானுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு, துறைமுகத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் விளைவாக 1854 கனகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட ஆரம்பிக்கிறாங்க. கையெழுத்திட்டதுக்கப்புறம் 200 ஆண்டுகள் ஜப்பான் அவங்கள தனிமைப்படுத்தின விஷயத்தை வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த முக்கியமான பேர் ஏன்னா மேத்யூ பெரி அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு 1853 வந்து அவர் கப்பலில் வராரு. ஸோ வந்து எந்த இடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஜப்பானுக்குள்ளே போர்க்கப்பலில் வராரு. அவர் வந்து ஒரு கடற்படை வந்து அதிகாரி. ஸோ போர்க்கப்பலில் வந்ததுக்கப்புறம் 54களில் ஒப்புதல் வழங்குறாங்க. 2 பேருக்கும் ஒரு சைன் ட்ரீட்டி ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாவா ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ சாகுகோ கொள்கையில் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைதி. ஸோ பேக்ஸ் டாக்குகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீண்ட கால உள்நாட்டு அமைதி வந்து நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனித்துவமான கலாச்சாரம் வந்து இதனால் ஜப்பானுக்கு வந்துட்டு கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கலை மற்றும் கலாச்சாரத்தில் இவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்க. மற்ற நாட்டோடைய தாக்கங்கள் எதுவுமே இல்லை. அவங்க நாட்டில் என்ன சமூகம் இருந்ததோ கலாச்சாரம் இருந்ததோ அதை அப்படியே பின்பற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை ஏன்னா மற்ற எந்த நாட்டுமே உள்ளே வரல அப்படின்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதை மேற்கத்திய நாடுகளை விட தொழில்நுட்பத்தில் ரொம்ப வந்து பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து ஐசோலேஷன் பார்ட்டி அப்படின்னா தனிப்படுத்தி இருந்தது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே பாயிண்ட்ஸை கீழே நோக்கம் கட்டுப்படுத்துறப்போ ஒவ்வொரு புக்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுறதுலாம் படிச்சுக்கோங்க. சேம் பாயிண்ட்ஸாக ரிப்பீட்டடாக வரும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மேம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வேணும்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு தொலைதூர கல்வி பொருட்கள் போன்ற நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஆன்லைன்லேயோ இல்லை இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சொல்லுவாங்க ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இவங்க புக்ஸ்லேயோ இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டி புக்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ஏன்னா அவங்க ஆல்ரெடி 3 புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சேம் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஜப்பானுடைய ஐசோலேஷன் பீரியட் அப்படின்றது திருப்பி இன்னொரு புக்ஸோடைய ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 220 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1633லேருந்து 1853ன்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் 220 இயர்ஸ்னு இந்த புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க, தனிமைப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த நிலைத்தன்மையும் அதிகாரத்தையும் ஒருங்கிணைச்சு ஜப்பானுடைய கலாச்சாரம் மற்றும் கலை நல்லா இருந்திருக்கு. இதில் யார் முக்கியமான டச்சு மற்றும் சீனர்களை வந்து வணிகத்துக்கு உள்ள அனுமதிச்சிருக்காங்க. மற்றவங்க யாருமே அனுமதிக்கல. யாரா இன்கேஸ் வந்தாலும் வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33கள்லேருந்து 39கள் வரைக்கும். அப்புறம் கோமேடர், அதாவது இந்த பெர்ரி இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகுது 1853 வரைக்கும். ஓகேங்களா, ஓகே. கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தகம் அப்படின்னா நாகசாகியில் இருக்கக்கூடிய டேஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அந்த தீவு தான் டச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சீனா இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சிலதெல்லாம். ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சமூக ஒழுக்கம் வந்து சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு, வெளிநாட்டவர்களுடைய செல்வாக்குனால அவங்களோட ட்ரெடிஷன் வந்து சீர்குலைஞ்சிரும் அப்படின்றதுனால மதம் வந்து மாறப்பட்டுரும், எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கட்டுப்பாடுகள் மீறிடும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அந்த ஷாகுகோ அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலாச்சார தாக்கம் அப்படின்னு சொல்லும் போது வந்து தனிமைப்பட்ட போதிலும் அந்த காலத்தில் நிறைய ஐக்கு கவிதைகளோ கபுகி நாடகமோ உக்கியோடைய மரத்தொகுதி அச்சுக்களோ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் நான் மேலேயே சொல்லியிருப்பேன் கபுகி மற்றும் முக்கியம் அப்படின்ற கலாச்சாரங்கள்லாம் அதிகமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதை நாடகம் வச்சு இவங்களுடைய கலாச்சாரம் அதிகமாக வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனிமைப்படுத்துதலின் முடிவு அப்படின்னும் போது 53லேருந்து 54 வரைக்கும் காமோடர் மேத்யூ பெரி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிளாக் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிளாக் ஷிப் ஜப்பானே அதன் துறைமுகங்களை வர்த்தகத்திற்கு திறக்க கட்டாயப்படுத்தியது. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் புதுசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து நான் நிறைய புக் ரெஃபரன்ஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும், அதுக்குன்னு ஒவ்வொரு புக்ஸ் ரெஃபர் பண்ண தேவையில்லை. இது ஒரே பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, 2 பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த புக்கில் 220 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மற்ற முன்னாடி 2 டைம்லையுமே 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏன் இதில் ஆக்சுவலாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறோன்னா, நிறைய புக் ரெஃபர் பண்ணுறோன்னா 7த்துக்கும் 8த்து கூட ஈஸியாக இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருப்பாங்க. 7த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 98% எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை சைனா ஜப்பான் வரலாறு. ஆனால் அதில் இருக்க 2-3 புக்ஸை ரெஃபர் பண்ணால் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட மற்ற புக்கில் வரும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு 7த்துக்கு மட்டும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க போல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து 220 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று என்னன்னா வந்து இந்த பிளாக் ஷிப். ஓகேங்களா, பிளாக் ஷிப்னா வந்து விக்னேஷோட டிவி கிடையாது. இந்த இடத்துல பிளாக் ஷிப் அப்படின்றத வந்துட்டு அந்த காமோடர் மேத்யூ அந்த போர்க்கப்பல் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, கடற்படை அதிகாரி, அவருடைய ஷிப். ஓகேங்களா, ஸோ கொள்கை முடிவுக்கு வந்தது, அந்த இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொள்கை முடிவுக்கு வந்தது. இந்த ஹிகுகோமாரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஷாகுகோ தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது தேவையே இல்லை, பட் இருந்தாலும் மெஜி எம்பரர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பழைய காலம், சோமுன் காலம், யாயோ காலம், நம்மளுக்கு எப்படி வந்து கற்காலம் இதெல்லாம் வந்து ஓவராலாக இருக்கோ, நமக்கு இரும்பு காலம் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த காலம்லாம் இருக்குல்ல. ஸோ ஏன்ஷியன் டைமில் வந்து சில காலங்கள்லாம் நகரங்கள் மாறும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் சில காலங்கள் மாறப்பட்டிருக்கு, அதை தான் கொடுத்துருக்காங்க. இது தயவு செஞ்சு படித்து கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க, சும்மா ரீட் அவுட் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இதுலேயும் செகண்ட் புக் ரிவ்யூ இருக்குது. ஓகே, மேஜர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் புக் படிக்கலாம். ஆக்சுவலாக வர்த்து இந்த டாப்பிக்கு.